ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிபிங்க 90s கிட்டோட ஃபேவரட் ஸ்நாக் தான் இன்றைக்கான ரெசிபி. ஸோ இந்த புளியங்காய் வச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு புளியங்காவை இடித்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 90s கிட்டாக இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து புளிய மரத்துலேருந்து இந்த மாதிரி எல்லாம் பிஞ்சு புளியங்காவை பறித்து உங்கள் வீட்டிலேருந்து உப்பு எங்கள் வீட்டிலேருந்து மிளகாத்தூள்னு சொல்லி எடுத்துகிட்டு வரோன்னு போயிட்டு அம்மாட்ட திட்டு வாங்கி கெஞ்சி வாங்கிட்டு வந்து ஒரு புளிய மரத்துக்கு அடியில் கல் அரைகுறையாக கழுவி அதில் புளியங்காவை வச்சு இடித்து ஆளுக்கு ஒரு உருண்டை உருட்டி சாப்பிட்ட அனுபவம் இருக்கும் இல்லையா? அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபீலே வேறு லெவலுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ்க்கு தான் உணர முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த புளியங்காய் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை கிராஸ் பண்ணாமல் 90s கிட்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டதை விட இந்த மாதிரி மரங்களில் மாங்காய் அடித்து சாப்பிட்றது, புளியங்காய் அடித்து சாப்பிட்ற அனுபவம், அப்புறம் நவாப்பழம் அடித்து சாப்பிட்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி வெரைட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 90s கிட்ஸுங்க. இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கரி ஐட்டம் தானே. இந்த லெவல் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டு, இந்த வைபே வேறு மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். புளியங்காவை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு ஃபீல் ஆகிடுச்சா, எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இடிச்சாச்சுங்க. உப்பு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. வாயில் வைக்கும் போதே அப்படி இருந்துச்சுங்க. பார்க்குறவங்களுக்கு எச்சு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல குக்கிங் ரெசிபீஸ்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். 90s கிட்டோட வைபும் சேர்த்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு வேறு என்னங்க, நீங்களும் புளி இருந்தால் இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.